சுவாமியே சரணம் ஐயப்பா. அந்த முழக்கம் எழுப்புகிற தோழர் சனாதனத்தை எதிர்க்கிறோம் என்பதற்காக ஆதரவு தெரிவிக்கிறார். எந்த பார்ப்பனராவது நான் கேட்கிறேன், ஒரே ஒரு பார்ப்பனர் தன்னுடைய பிள்ளைக்கோ பேர பிள்ளைக்கோ முருகன் என்று பெயர் வைத்திருக்கிறானா? கொண்டு வந்து நிறுத்த மேடையில் நீ சொல்லுகிற அத்தனையும் நான் கேட்க விரும்புகிறேன். ஏன் நீ முருகன் என்று பெயர் வைக்க தயங்குகிறார்? அண்ணாமலை இந்த கேள்வியை கேட்டு பதில் சொல்ல வேண்டும். நயினார் நாகேந்திரன் இந்த கேள்வியை பார்ப்பனரிடத்தில் கேட்டு பதில் சொல்ல வேண்டும். முருகன் என்று அவர்கள் ஒருபோதும் பெயர் வைக்க மாட்டார்கள். முருகன் மலை எப்படி ஸ்கந்தர் மலை என்று ஆக முடியும்? அவன் முருகனை ஸ்கந்தர், கந்தன் கூட கிடையாது. கந்தன் கூட தமிழக ஸ்கந்தர் வடமொழி யூஸ் போட்டு ஸ்கந்தர். ஸ்கந்தர் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, சுப்பிரமணியனுக்கு இன்னொரு பெயர் ஸ்கந்தர். சுப்பிரமணியன் யார்? அது வடமொழி பெயர். சுப்பிரமணியம் அப்படின்னு பேரு. சூன்னு முன்னால போட்டான்னா குமார், முன்னால சுகுமார் அப்படின்னு போட்டுருவான். குமார்னு தமிழ் பெயர் இருக்கு. குமார்னா முருகனுக்கு இன்னொரு பெயர் குமார். குமரன் அப்படிங்கிறது சுருக்கம் தான் குமார். நாம குமரன் சொல்றதே கொஞ்சம் அதிகமா இருக்கு, குமார்னு சுருக்கிட்டோம். குமரன் என்பது தமிழ் பெயர். அந்த பெயரை இவன் சுப்பிரமணியன் என்று மாற்றிவிட்டான். சுப்பிரமணியம், பிரம்மண்யம் என்றால் பிராமணர்களுக்கு தொண்டு செய்யக்கூடியவன், பிராமணர்களை பாதுகாக்கக்கூடியவன், பிராமணர்களுக்கு உரிய கடவுள். எப்படி தமிழ் கடவுள் ஒன்ன எப்படி சமஸ்கிருதம் பேசுறவன எப்படி என்ன வகை உறவு? உனக்கு அவனுக்கு அவன் தமிழ் கடவுள், நீ சமஸ்கிருதத்தை தாய்மொழியாக கொண்டவன், உனக்கு அவனுக்கு என்ன உறவு? அந்த உறவை சொல். எப்படி முருகன் ஸ்கந்தனானாம்? எப்படி முருகன் சுப்பிரமணியனானாம்? ஏன் நீ முருகன் என்கிற பெயரை வைக்க கூச்சப்படுகிறாய், தயங்குகிறாய்? அதை ஏன் அவமதிப்பாக கருதுகிறாய்? இதற்கு நயினார் நாகேந்திரனிடம் பதில் உண்டா? அண்ணாமலையிடம் பதில் உண்டா? அண்ணாமலைங்கிறது தமிழ் பெயர். அதை அருணாசலேஸ்வரர் மாற்றி விட்டாங்க. அண்ணாமலைக்கு வடமொழியில பெயர் அருணாசலேஸ்வரர். அருண்னா சிவப்புன்னு அர்த்தம், சூரியன் பொருள், சிவப்புன்னு பொருள். அசலம்னா மலை, அது வடமொழியில் அசலம், தமிழ்ல மலை. அருணாசலேஸ்வரர், அருணா அசலேஸ்வரர், அருணா செம்மலையும் பேர். எந்த நேரமும் அங்க சூரியன் மறைய நேரத்தில் அது சிவப்பு நிறத்தோடு காட்சியளிக்கக்கூடிய ஒரு மரம், மலை. அதுக்கு இன்னொரு அர்த்தம் என்ன சொல்றாங்கன்னா, பல லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னால் அந்த இடத்திலே எரிமலை ஒன்று இருந்து வெடித்தது. அந்த எரிமலையில் வெடித்த காலத்தில் அது மெல்ல மெல்ல குளிர்ந்த போது அது சிவப்பாகவே நீண்ட காலம் தெரிந்தது. அதனால் அது செம்மலை என்று அழைக்கப்பட்டது. செம்மலை தான் பிற்காலத்தில் வடமொழியிலே அருணாசலம், அருணாசலம் என்று பெயர் மாறியது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.